ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் ஆரணி ஆற்று நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை இன்றிரவு வந்தடையும் என்பதால் சுற்றுவட்டார கிராமங்களான பாலவாக்கம், இலச்சிவாக்கம், சூளைமேனி உள்ளிட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரியங்கா, தமிழகத்துல பல்வேறு இடங்களில மழை என்பது பெய்து வந்த நிலையில தற்போது ஆந்திரா மாநிலத்தில் மழை என்பது பெய்து வருகிறது. அந்த நிலையில இந்த ஆந்திரா மாநிலம் சித்தூர் மண்டலம் பிச்சாட்டூர் கிராமத்தில் ஆரணி ஆற்று நீர்த்தேக்கம் உள்ளது. இந்த நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் தற்போது உயர்ந்து வருகிறதால் நீர்த்தேக்கத்தின் முழு கொள்ளளவு என்று பார்த்தால் 281 அடியாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 200 நீர் இருப்பு என்பது இருக்கிறது. இதனால 277 அடியாக தற்போது பருவமழையினால் நீர்வரத்து தொடர்ச்சியாக உயர்வதால் நீர்த்தேக்கத்துக்கு வரும் உபரி நீரை அணையின் பாதுகாப்பு கருதி ஆரணி ஆற்று நீர்த்தேக்கத்தின் நீர் வினாடிக்கு 500 கனஅடியாக விடப்படுகிறது. இதனால் இந்த ஆரணி ஆற்று நீர்த்தேக்கத்தின் வெளியேறும் உபரி நீர் ஆந்திரா மாநில எல்லையான சூற்றப்பள்ளி அணைக்கட்டு உள்ள இந்த ஆரணி ஆற்றின் தமிழ்நாட்டின் எல்லையான ஊத்துக்கோட்டைக்கு இன்று இரவு 8 மணி அளவில் வந்தடையும் என்பதால் பொதுமக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமவாசிகளுக்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாயம் என்பது விடப்பட்டது. குறிப்பாக பாதுகாப்பாக ஊத்துக்கோட்டையிலிருந்து இருபுறம் உள்ள கிராமங்களான இந்த பாலவாக்கம், இலச்சிவாக்கம், சூளைமேனி, காக்காவாக்கம், சொன்னாங்கரணை, ஆத்துப்பாக்கம், ஆரியாம்பாக்கம் போன்ற இந்த 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கும் வெள்ள அபாயம் என்பது விடப்பட்டிருக்கிறது. இதனால் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிராமவாசிகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை மாவட்ட ஆட்சியர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதனால் பகுதியில் இருக்கக்கூடிய அதிக நீரான உபரிநீர் பகுதிகள் வந்தடைந்தால் அசம்பாவிதம் ஏற்படுவதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற வேண்டும் என்பதை மாவட்ட ஆட்சியர் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். இதனால் அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களிடையே ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்பது நிலை வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா. பார்த்திபன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.